Hi friends, in the video exercise 2.5 la 12th sum பார்க்கலாம். The ratio of 6th and 8th terms of an AP is 7:9. Find the ratio of 9th and 13th term. So first வந்து T6 and T8 that is term 6 and term 8 வந்து ratio கொடுத்துருக்காங்க 7/9. ஸோ இதை வச்சு நம்ம வந்து 9th and 13th term ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் T power n equal to A plus n minus 1 into D. இப்போ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா term 6 இருக்குது. அப்போனா A plus n that is 6 minus 1 into D which is nothing but A plus 6 minus 1 வந்து 5 so 5D. அதே மாதிரி 8 பார்த்தீங்கன்னா term 8 A plus 8 minus 1 into D which is nothing but A plus 8 minus 1 வந்து 7 so 7D. இப்போ வந்து நம்ம வந்து T6னா A plus 5D எழுதிக்கலாம். அதே மாதிரி T8னா A plus 7D எழுதிக்கலாம். ஸோ இங்கே எழுதுகிறேன் A plus 5D by A plus 7D equal to 7/9. இது வந்து cross multiplication 9 into A 9A plus 9 into 5D 45D 7 into A 7A plus 7 into 7D 49D. இது வந்து அப்படியே சைடில் எடுத்துவாங்க. ஸோ 9A plus 45D இந்த ப்ளஸ் 7 சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 7A அதே மாதிரி ப்ளஸ் 49 சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 49D ஈக்குவல் டு 0. ஸோ 9Aல 7A போச்சுன்னா 2A அதே மாதிரி 45D minus 49D minus 4D equal to 0 minus 4D அந்த சைடில் அமைச்சிக்கலாம். அப்போ வந்து 2A equal to 4D நம்ம A மட்டும் வச்சுக்கலாம். 2 வந்து மல்டிப்ளிகேஷன் இந்த சைடில் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 2 டேபிளில் 4 வந்து 2 times. ஸோ A வந்து A equal to 2D. ஸோ இப்போ வந்து நம்ம term 9 and term 13 கண்டுபிடிக்கலாம். ஸோ term 9 term 13 term 9 பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி மாதிரி A plus 8D வரும். ஏன்னா 9 minus 1 into D. ஸோ 9 minus 1 வந்து 8 ஸோ 8D. அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா A plus 12D வரும். அதாவது 13 minus 1 into D ஸோ 12D. இப்போ வந்து நம்ம A பிளஸில் வந்து 2D போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து A பிளஸில் 2D போட்டுறேன். ஸோ 2D plus 8D பை இங்கேயும் A இருக்குது. ஸோ A பிளஸில் அப்படி 2D போட்டுறேன் plus 12D. ஸோ 8D 2D 10D by 12D 2D 14D. ஸோ DD கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 2 டேபிளில் 10 வந்து 5 times 14 வந்து 7 times. அப்போ நம்ம ரேஷியோ பார்த்தீங்கன்னா term 9 and term 13 5:7 அதான் வந்து 5/7. தேங்க்யூ.